உலகம் முழுவதும் கடந்த 2024ஆம் ஆண்டு 1.4 கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என்று ஐநா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு கரோனா பெருந்தொற்று பாதிப்பின் போது அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கத்தின் போது குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது தடைப்பட்டது. அதன் பிறகு குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுவது முந்தைய நிலைக்கு இன்னும் திரும்பவில்லை. இந்நிலையில் சர்வதேச அளவில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது தொடர்பான ஆய்வு அறிக்கை செவ்வாய்க்கிழமை வெளியானது. இதுகுறித்து உலக சுகாதார அதிகாரிகள் கூறுகையில், உலகம் முழுவதும் கடந்த 2024ஆம் ஆண்டு 1.4 கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என்றும், முந்தைய ஆண்டும் இதே எண்ணிக்கையிலான குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளில் 89% டிப்தீரியா, டெட்டானஸ், கக்குவான், இருமல் ஆகியவற்றின் முதல் தவணை தடுப்பூசிகளை பெற்றதாகவும் 85% 3 தவணை தடுப்பூசிகளை பெற்றதாகவும் அதிகாரிகள் கூறினர். உலகின் தடுப்பூசிகள் செலுத்தப்படாத மொத்த குழந்தைகளில் 52% இந்தியா, நைஜீரியா, சூடான், காங்கோ, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஏமன், ஆப்கானிஸ்தான், அங்கோலா ஆகிய 9 நாடுகளில் இருப்பதாக ஐநா அதிகாரிகள் கூறினார்.